பெண்களுக்குன்னே சொல்கிறேன். ஒருத்தன் உன்னை வியர்ந்து பேசுகிறான், வியர்ந்து சொல்கிறான், மயங்கர சொல்கிறான், அது உன்னோட வீழ்ச்சி. மயங்காத. தேங்க்யூ சொல்லிட்டு போய்கிட்டே இரு. எப்போ நீ அவன்கிட்ட மயங்கிடுறியோ போச்சு. முதல்ல இப்போ இருக்க பசங்க அவங்க சம்பாதிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்பா இதில் இருந்து இது பண்ணக்கூடாது. அவங்க முதல்ல அவனே சம்பாரித்து அவனுக்கு உண்டானது செய்கிற நிலைமைக்கு வரணும். அதுக்கப்புறம் தானே ஒன்றை காப்பாற்றுவான். ஒரு பறவை என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு ஆண் பறவை பெண் பறவை கிட்டக்க கூடுறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டை கட்டும். கூட்டை கட்டிட்டு தான் பெண் பறவைக்கிட்டேயே போகும். அந்த மாதிரி ஒரு ஆண் முதல்ல அவன் சுய காலில் நிற்கணும். அதுக்கப்புறமா தான் ஒரு பெண்ணுக்கு உண்டானதை அவன் செய்ய முடியும். அவனே இன்னொருத்தர் லெவலில் இருக்கிறப்போ உனக்கு உண்டானதை எப்படி செய்வான்? அது நீங்கள்லாம் யோசிக்க வேண்டாமா? இதெல்லாம் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஆகுது தெரியுமா? அதெல்லாம் யோசிக்கணும். ஒரு பெண்ணு, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்காக எல்லாம் அவன் செய்யணும். அவன் செய்கிற நிலமையில இருந்தாதான் ஒன்று அவன் காப்பாற்றுவான். புரியுதா?